வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அரசியல் கட்சிகள் பெற்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இந்த வாரத்திற்குள் வெளியாகும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியமைக்க எதிர்க்கட்சிகளுக்கிடையே ஒருங்கிணைந்த முக்கிய தீர்மானம். கனடாவில் வசிக்கும் புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்களுக்கு உற்சாகம் வழங்கும் வகையில் அரசாங்கம் செயல்படுகிறது என்று சஞ்சீவ எதிரிமான குற்றச்சாட்டு. தமிழர்களின் நில உரிமைகளை உறுதிப்படுத்த சர்வதேச சமூகம் தலையீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ் தேசிய பேரவையின் பிரதிநிதிகள் பல உயர்ஸ்தானிகளுடன் சந்திப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அரசியல் கட்சிகள் பெற்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை இந்த வாரத்திற்குள் அவர்களின் பொதுச் செயலாளர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு உள்ளூராட்சி மன்ற சட்டத்தின்படி குறித்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளால் வழங்கப்பட உள்ளதாகவும் அதற்கான வழிகாட்டுதல்களை ஆணைக்குழு ஏற்கனவே வழங்கிவிட்டதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதேவேளை உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவிப்புக்கு அமைய அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் 2025 ஜூன் 2ஆம் தேதிக்கு முன்னர் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். ஆனால் பல முக்கிய உள்ளூராட்சி மன்றங்களில் எவருக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லை என்பதால் தனிப்பட்ட கட்சிகளால் ஆட்சி அமைப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் ஆட்சி அமைப்பு தொடர்பாக குழப்ப நிலையும் அரசியல் பேச்சுவார்த்தைகளும் தீவிரமாக இடம்பெற்று வருகிறது. இந்த சூழலில் கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட சில முக்கியமான உள்ளூராட்சி அமைப்புகள் மிகுந்த கவனத்தை ஈர்த்துள்ளன. தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்க்கட்சிகளிடையே ஒருங்கிணைந்த அணிமுறையை ஏற்படுத்துவது தொடர்பாக முக்கிய தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் நேற்று கொழும்பில் நடைபெற்றிருந்த கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட முக்கிய எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். சந்திப்பின் பின்னர் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி தேர்தலில் பெரும்பாலான மன்றங்களில் மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராகவே வாக்களித்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு தேசிய மக்கள் சக்திக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு அளிக்காமல் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சியினை கைப்பற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டு அணிமுறை வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் அரசியல் கட்சிகளினதும் நிலைப்பாட்டுடன் ஒத்துப்போகிறது என்றும் ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளதாகவும் மனோ கணேசன் தெரிவித்திருந்தார். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியமைக்க ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களிடம் பணம் மற்றும் பல்வேறு சலுகைகள் வழங்கும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். இது குறித்து கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், மக்கள் உள்ளூராட்சி தேர்தலில் வெளிப்படையாக அரசுக்கு எதிராக வாக்களித்தனர். அந்த முடிவை அரசாங்கம் எனவும் உணரவில்லை. இந்த நிலைமை மேலும் சில மாதங்களில் மோசமாகும் என்றார். 5 ஆண்டுகள் ஆட்சியினை கைப்பற்ற வேண்டுமானால், மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமானால் அரசு உண்மையாகவே நிதானத்துடன் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டிய கட்டாயம் உள்ளது. தெற்கு மேல் மாகாணங்களிலும் பெரும்பான்மையினை பெற முடியாமல் அரசு தோல்வியடைந்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது. இந்த தேர்தல் அரசு மட்டுமின்றி எதிர்க்கட்சிகளுக்கு முக்கியமான செய்திகளை ஒன்று கூட விட்டு சென்றுள்ளது. மக்கள் கொள்கை ரீதியாக ஒன்றிணையும் புதிய மாற்றத்திற்கு பக்கம் திரும்பியுள்ளார்கள். எனவே எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டுக்கான மாற்றத்தை முன்வைக்க வேண்டும். இந்த நிலையில் அரசாங்கம் பலவீனம் அடையும் வரை காத்திருக்காமல் புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்கும் பொறுப்பு எதிர்க்கட்சிகளிடம் இருக்கிறது என்றார். மேலும் அரசாங்கம் தற்போது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியமைக்க பிற கட்சிகளின் உறுப்பினர்களிடம் அழைப்பை விடுத்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களுக்கும் அவ்வாறான அழைப்புகள் வந்துள்ளன. எனினும் அவர்கள் அதை தன்னம்பிக்கையுடன் நிராகரித்துள்ளார்கள் என்று அஜித் பி பெரேரா வலியுறுத்தினார். கனடாவில் வசிக்கும் புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்களுக்கு உற்சாகம் வழங்கும் வகையில் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவின் நிர்வாகம் செயல்படுவதாக சஞ்சீவ எதிரிமான குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றியவர் பிரம்டன் நகரில் கடந்த வாரம் திறந்து வைக்கப்பட்ட புலிகள் அமைப்பின் நினைவுகூரும் நினைவு தூபி குறித்து கருத்து தெரிவித்தார். இந்த நினைவு தூபி கடந்த ஆண்டு இடைநிறுத்தப்பட்ட நிலையில் இருந்தது. ஆனால் அனுர்குமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் புலம்பெயர் தமிழர்களுள் புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்கள் புதிய ஊக்கத்துடன் செயல்பட தொடங்கியுள்ளனர். இது சாதாரண தகவல் அல்ல. அரசாங்கம் மறைமுகமாக இதற்கு அனுமதி வழங்கியிருப்பது கவலைக்கிடமானது என்றார். மேலும் அனுர்குமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் கனடாவிற்கு பயணித்த போது புலிகள் ஆதரவாளர்களுடன் நெருக்கமான உறவுகளை பேணியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அத்துடன் பிரம்டன் மேயர் அந்த நினைவு தூபி விழாவில் உரையாற்றும் போது தமிழின அழைப்பை மறக்கும் இளைஞர்கள் பிரம்டனில் அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள், அவ்வாறானவர்கள் கொழும்புக்கு அனுப்பப்படுவார்கள் என்று கூறியதாகவும் சஞ்சீவ எதிரிமான சுட்டிக்காட்டினார். இந்த கூற்று மிகவும் ஆபத்தானது என்றும் தமிழின் அழிப்பு என்பது உண்மைக்கு புறம்பான ஆதாரமற்ற குற்றச்சாட்டாகும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
தமிழர்களின் நில உரிமைகளை உறுதிப்படுத்தும் வகையில் சர்வதேச சமூகம் அவசரமாக தலையீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ் தேசிய பேரவையின் பிரதிநிதிகள் கொழும்பில் உள்ள பல உயர்ஸ்தானிகரை சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன் மற்றும் ஐங்கரநேசன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்புகள் குறித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கையில், முதலில் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர், அதனைத் தொடர்ந்து இந்திய துணை தூதுவர், பின்னர் ஐநாவின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி, கனடிய உயர்ஸ்தானிகர் ஆகியோரோடு தனித்தனியான சந்திப்புகள் இடம்பெற்றது. 2025 மார்ச் 21 அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானியங்கள் வடமாகாணத்தில் வவுனியாவை தவிர மற்ற 4 மாவட்டங்களில் சுமார் 6000 ஏக்கர் நிலத்தை அரச காணியாக மாற்றும் முயற்சிக்கு எதிராக தங்களது ஆட்சேபனைகளை முன்வைத்துள்ளோம். போர் மற்றும் இடப்பெயர்வு, சுனாமி போன்ற காரணங்களால் மக்கள் தங்களது நில ஆவணங்களை இழந்த நிலையில் 3 மாதங்களில் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அரசு நிபந்தனை நடைமுறைப்படுத்த முடியாதது. இந்த நிலையில் இந்த வர்த்தமானி அறிவிப்பை மீளப்பெற அரசுக்கு சர்வதேச அழுத்தம் தேவைப்படுகிறது. 79 ஏக்கர் தொல்பொருள் திணைக்கள நிலத்திற்கு மேலதிகமாக 325 ஏக்கர் நிலத்தை ஒரு பிக்குவிற்கு ஒதுக்க முயற்சி இடம்பெற்றது. அந்த நிலைகள் விவசாயிகளுக்கு சொந்தமானவை என்பதையும் ஜனாதிபதி அவை விடுவிக்கப்பட வேண்டும் என்று அறிவித்ததை தவிர்த்தும் தற்போது விவசாயிகளுக்கு மீன்பிடி மற்றும் பாசனத்திற்கும் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தையீட்டியில் அமைக்கப்பட்ட விகாரை தொல்பொருள் அடிப்படை ஏதும் இல்லாதவையாகவும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாகவும் அதனை அகற்றி நில உரிமையாளர்களிடம் நிலம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் கோரப்பட்டது. அதன்படி இலங்கையில் மனித உரிமை மீறல் குறித்து தொடர்ந்து கவனம் செலுத்தும் பிரித்தானியா, கனடா ஆகிய நாடுகளும் செயற்பட வல்லமை வாய்ந்த ஐநா வதிவிட பிரதிநிதியையும் இதற்காக அழுத்தம் கொடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது என்றும், தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக சர்வதேச சமூகம் முன்வந்து செயல்பட வேண்டியது அவசியம் மிகுந்தது என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருந்தார். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் புலிகள் அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருந்த காலத்தில் அவர்கள் சேமித்திருந்த தங்க நகைகள் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இராணுவத்தினர் விசேட நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டதாக உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். அந்த நடவடிக்கையின் விளைவாக 2014ஆம் ஆண்டு கிளிநொச்சியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் 2000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு புலிகள் அமைப்பின் ஆட்சி காலத்தில் சேமிக்கப்பட்ட தங்க நகைகள் வழங்கப்பட்டதாகவும் அவை உரிமையாளர்களால் ஆவணங்களுடன் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். யுத்தம் முடிவடைந்த பிறகு வடமாகாணம் முழுவதும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு வந்த காலப்பகுதியில் இராணுவத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட தங்க நகைகள் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தினரால் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஆனால் இவைகளுக்கு எதிராக தெளிவான ஆதாரங்களும் ஆவணங்களும் இருப்பதாகவும் உதய கம்மன்பில வலியுறுத்தியுள்ளார். மேலும் தங்க நகைகள் பற்றிய பதிவுகள், வங்கி பத்திரங்கள், உரிமை ஆவணங்கள் அடிப்படையாக கொண்டு இராணுவம் உரிய நபர்களை அடையாளம் காண முயற்சித்ததோடு அதன் ஒரு பகுதியாகவே 2014 கிளிநொச்சியில் கூட்டம் நடத்தப்பட்டு உரிமையாளருக்கு தங்கங்கள் வழங்கப்பட்டன. இவை அரசியல் அல்லது தனி நோக்கத்திற்காக அல்ல. இணையத்தில் கூட இந்த விஷயத்திற்கான ஆதாரங்கள் உள்ளது. இதேவேளை தற்போதைய அரசாங்கம் அந்த தங்க நகைகளை மீண்டும் தேர்தலுக்கு பயன்படுத்தும் நோக்கத்தில் இராணுவத்திடம் இருந்து போலீசாரிடம் மாற்ற முயற்சித்ததாகவும் இது கேள்விக்குறியாக பார்க்கப்பட வேண்டிய செயல் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இராணுவம் மற்றும் போலீஸ் துறை ஒன்றுக்கொன்று நெருக்கமான உறவை கொண்டுள்ளதாகவும் மக்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். ஆனால் பொதுமக்கள் பெரும்பாலானவர்கள் இன்னமும் மஹிந்த ராஜபக்ச தனது நெருங்கிய சுற்றத்தினருடன் இந்த நகைகளை பகிர்ந்து கொண்டார் என்ற நம்பிக்கையிலேயே இருப்பதாகவும் உதய கம்மன்பில நினைவூட்டியிருந்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க கடந்த மே 13ஆம் தேதி கொழும்பு விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மஹிந்த ராஜபக்ச அண்மையில் காலில் செய்து அறுவை சிகிச்சை அடுத்து வீட்டில் ஓய்வெடுத்து வருகின்றார். அவரது உடல்நலனை கேட்பதற்காகவே ரணில் விக்ரமசிங்கே இந்த சந்திப்பை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. மஹிந்த ராஜபக்சவின் உடல்நிலை குறித்து கடந்த சில நாட்களாக அரசியல்வாதிகள் பலரும் நேரில் சென்று விசாரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. செம்மணி பகுதியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் அகழ்வு பணிகள் இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்தில் செய்தி சேகரிக்க ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த பிப்ரவரி மாத தொடக்கத்தில் செம்மணி பகுதியில் உள்ள இந்த மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக செய்யப்பட்ட குழிகளில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து போலீசார் இந்த இடத்தை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். பிப்ரவரி 20ஆம் தேதி நீதிவான் ஒருவர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டதோடு மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிக்கு முழுமையான அகழ்வாய்வு செய்ய உத்தரவும் வழங்கப்பட்டது. அந்த உத்தரவின் அடிப்படையில் இன்றைய தினம் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த மே 3ஆம் தேதி துறைசார் வல்லுநராக திகழும் பேராசிரியர் ரவீந்திர சோமதேவா சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேயிலை விற்பனையின் மூலம் சுமார் 11 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகபட்ச வருமானம் கிடைத்துள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு துறை அமைச்சர் சமந்த வித்யாரட்ன தெரிவித்தார்.
பதுளை முதியாங்கனி விகாரையில் நடைபெற்ற 8வது தேசிய தேயிலை தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் 2024ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் தேயிலை ஏற்றுமதி துறையின் வருமானம் 371 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியில் 355 மில்லியன் டாலராக இருந்தது. இது சுமார் 11 ஆண்டுகளுக்கு பிறகு இத்தகைய உயர் வருமானமாகும் என்றார். மேலும் இலங்கையின் பெருந்தோட்ட கைத்தொழிலை அதிக வருமானம் ஈட்டும் துறையாக மாற்றுவது அரசாங்கத்தின் இலக்காகும். எதிர்வரும் காலங்களில் இந்த துறையின் வருடாந்த வருமானத்தை 2.5 பில்லியன் டாலராக உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.